கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில வர்ற சோதனைகளை, துன்பங்களை பார்த்து என்ன வாழ்க்கை இது, இதுக்கு சாகிறதே மேல்னு நாம நினைக்கிறது உண்டு. பல நேரங்கள்ல வாழ்வதை காட்டிலும் இறந்து போனா நல்லா இருக்குமேன்ற எண்ணம் நம்மள பலருக்கு வந்துடுது. ஒரு விசுவாசி தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டு கர்த்தருடைய சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும்போது 3 விதமான தடைகள் அவனை நெருக்கிறத நாம அறிஞ்சிருக்கணும். முதலாவது, அவனை சுற்றிலும் இருக்கக்கூடிய அவனுடைய ஜனங்களால உண்டாகிற தடை. இரண்டாவது, அவனுக்குள்ளா இருக்கக்கூடிய அவனுடைய பலவீனங்கள், முந்தைய கசப்பான அனுபவங்கள், பழைய பாவ நினைவுகள், இப்ப இருக்கக்கூடிய வசதியான வாழ்க்கை, சரீர பலவீனங்கள், குறைபாடுகள், அப்புறம் பொருளாதார நெருக்கடிகள். மூணாவதா, சாத்தானால வரக்கூடிய தடைகள், பயமுறுத்தல்கள், சோதனைகள். இப்படி பாடுகளும் சோதனைகளும் அதிகமாகும் போதெல்லாம் சரியான அணுகுமுறை இல்லாம போறதுனாலயும், சத்தியம் இல்லாம இருக்கிறதுனாலயும் தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறவங்க ஏராளம் பேரு. அதனால இன்னைக்கு நாம இத குறிச்சு நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு போதகர் தன்னுடைய ஆபீஸ்ல ஒரு சனிக்கிழமை அதிக நேரம் வேலை செஞ்சுட்டு நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு இப்போதான் கிளம்புறேன்னு சொல்றதுக்காக அவங்களுக்கு கால் பண்ணாரு. ஆனா அவங்களுடைய மனைவி போனை எடுக்கவே இல்லை. ஏன் போனை எடுக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணாரு. அப்ப அவருடைய மனைவி எடுத்தாங்க. போதகர் சொன்னாரு, ஏன் நான் முன்னாடி கால் பண்ணப்ப நீ எடுக்கல அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு மனைவி, ஃபோன் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அதை குறிச்சு மறந்தே போயிட்டாரு. அடுத்த திங்கட்கிழமை போதகருடைய ஆபீஸ்க்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுல பேசின மனுஷன் போதகர்கிட்ட, ஏன் என்ன சனிக்கிழமை ஃபோன்ல கால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப போதகருக்கு அந்த மனிதர் என்ன பேசுறாருன்னு புரியவே இல்லை. அந்த மனுஷர் சொன்னாரு, என் வீட்டு ஃபோன் அதிக நேரம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நான் ஃபோனை எடுக்கவே இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. அப்போதான் போதகருக்கு புரிஞ்சுது, தான் சனிக்கிழமை தன்னுடைய மனைவிக்கு கால் பண்றதுக்கு பதிலா அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. உடனே அந்த மனுஷர்கிட்ட, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் தவறா உங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ அந்த மனுஷர் சொன்னாரு, பரவாயில்ல, நான் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. நான் சனிக்கிழமை அன்னைக்கு என்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு தெரியாததுனால தற்கொலை செஞ்சுக்கொள்ள நினைச்சு அதுக்குன்னு ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஜெபம் செஞ்சு, ஆண்டவரே, நீங்க இருக்கிறது உண்மைன்னா நான் தற்கொலை செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அதை நான் சொல்லி முடிக்கவும் இந்த ஃபோன் வரவும் சரியா இருந்துச்சு. என்னுடைய காலர் ஐடியில தேவனுடைய ஊழியக்காரன் இருந்துச்சு. நான் பயத்துல உறைஞ்சு போய் போனை எடுக்கவே இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. பிரியமானவர்களே, பிரச்சனைகள் எப்போ எல்லாம் அதிகமாகுதோ அப்போல்லாம் மனுஷன் மறிக்கணும்னு நினைக்கிறது இயல்புதான். ஆமாங்க, வேத பாத்திரங்களும் இப்படிதானே சொல்லியிருக்கிறாங்க. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்னு எலியா 1 ராஜாக்கள் 19:4 நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படும் போதே சாகாமலும் போனதென்னன்னு யோபு 3:11 இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான்னு யோனா 4:3-8 நாம வாசிக்கிறோம். ஆனா இவங்களுடைய வாழ்க்கை இவங்க நினைச்சபடிதான் ஆனுச்சா? சூழ்நிலை மாறுச்சே. இவங்களுடைய வாழ்வை மற்றவங்க உற்று நோக்கும்படி தேவன் மாற்றலையா? நெருக்கப்பட்டு உடைஞ்சி என்ன செய்யறதுனே தெரியாம திகைச்சு நின்ன நேரத்துல இவங்கள நினைச்சுக்கோங்க. மற்றவங்க உங்களை திரும்பி பார்க்கும்படி புதிய திட்டத்தை உங்களுக்குன்னு தேவன் வச்சிருக்கிறாருன்னு நிதானிச்சு பாருங்க. உங்களுடைய பிரச்சனை, உங்க பிள்ளைங்கள குறிச்ச, குடும்பத்த குறிச்ச கவலைங்க, வியாதி, சரீர குறைபாடுகள், பொருளாதார நெருக்கடிகள்னு உங்கள பயமுறுத்திக்கிட்டு இருக்குதா? ஒரு நிமிஷம் கண்கள மூடி, இந்த நேரம் வர கர்த்தர் அந்த குறைவுகள் மத்தியிலயும் எப்படி ஒரு தகப்பன போல உங்கள சுமந்து கொண்டு வந்தாருன்றதையும், ஒரு தாய போல உங்கள ஆற்றி தேற்றி நடத்தி வந்தாருன்றதையும் நினைச்சு பாருங்களேன். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோன்னு சங்கீதம் 94:9 சொல்றபடி உங்களுடைய உள்ளத்துல அவரை எண்ணி பாருங்களேன்.
வல்லமை நிறைஞ்ச கர்த்தர் உங்கள அந்த நேரமே பலப்படுத்துறத நீங்க உணருவீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுணர்வு உங்கள பயமுறுத்துகின்ற போதெல்லாம், "என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு" சொல்லி ஆர்ப்பரித்து மகிழுங்க. கர்த்தர் உங்கள வல்லமையா எடுத்து பயன்படுத்துறத அறிஞ்சு கொள்ள முடியும். இனி ஒருபோதும் தற்கொலை எண்ணம் வராது. அவர் நியமிக்கக்கூடிய நாட்கள் வர, அவருடைய பலத்தால நாம ஜெயம் கொள்ளுவோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.